இங்க மீனா கூழ் ஊத்துற ஃபங்ஷனுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே முத்து ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இதனால 2 பேருக்கு இடையில பிரச்சனை போயிட்டு இருக்கு. இத நினைச்சு இங்க ரோகிணியும், விஜயாவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ரோகிணி கிட்ட விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அதாவது மேல மாடியில ரூம் கட்டணும்னு முத்து சொல்லிட்டு இருக்கான். ஆனா இந்த மீனா பண்ற வேலையெல்லாம் கண்டிப்பா மாடியில அவன் ரூம் கட்ட போறதே கிடையாது. இது நடக்க போறதே இல்ல. வேணா பாரேன் அதுதான் நடக்க போகுதுன்னு இங்க ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க. இத மீனா கேட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன்டி இப்படியெல்லாம் சொல்றீங்கன்னு இங்க ரோகிணி கேட்க, பின்ன என்ன அவன் சொல் பேச்சு கேட்காம இவன் நடந்துகிட்டு இருக்கான். புருஷனுக்கு மரியாதை கொடுக்காத எந்த பொண்ணா இருந்தாலும் புருஷனுக்கு பிடிக்காது தானே. அவன் தப்பான வழியில போறதுக்கு இவளே காரணமாயிட்டான். இனிமே எப்படி ரூம் கட்ட முடியும்? இவன் மேல இருக்கிற கோவத்துல அவன் குடிச்சே உடம்ப கெடுத்துக்க போறான்னு சொல்ல, இதை கேட்டு கிச்சன்ல நின்ன மீனா கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இதை கேட்டு ரோஹிணி சந்தோஷத்தோட ரொம்ப சந்தோஷமா இங்கிருந்து கிளம்பி ரூம்குள்ளேயும் போக, விஜயாவும் பின்னாடியே கிளம்பி போறாங்க. இந்த விஷயத்தை இவளுக்கு நேரா பேசணுன்றதுக்காக தான் 2 பேருமே அங்க வந்து உட்காந்து பேசிட்டு போக, இது மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க கிச்சன் வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. சரி பூவாவது கொண்டு கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மீனா வந்துட்டு பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டு இருக்க நேரத்தில் மனோஜ் உள்ள வராங்க. உள்ள வர மனோஜ் எல்லாரும் வாங்க நான் எல்லார்கிட்டையும் பேசணும்னு சொல்ல, இங்கே மீனாவும் வந்துட்டு வராங்க. முத்து வந்துட்டு சவாரிக்கு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வர்றதுக்கான நேரம் தான் அது. இங்கே அண்ணாமலை இருக்காங்க கூடவே ஸ்ருதி ரவின்னு எல்லாரும் இருக்கிற நேரத்தில் இங்கே மனோஜ் ரொம்ப சோகமாக வந்து உட்காராங்க. என்ன மனோஜ் என்னாச்சு? இன்னைக்கு யாரோ கஸ்டமர்ஸ் மிக முக்கியமான கஸ்டமர்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு ஓடுனேன். என்ன என் வாங்கினாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்க, அதை ஏன் ரோஹிணி கேட்குறேன்? எல்லாத்துக்கும் காரணம் இந்த முத்துவாலையும் மீனாவாலையும் தானே சொல்கிறாங்க. என்னடா அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க பேசாமல் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. உன்னால் விற்க முடியலைன்னா மற்றவங்களை குறை சொல்கிறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் நான் ஒரு வழியாக பேசி சமாளித்து அவங்க கிட்ட பொருள் எல்லாம் கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல, அதான் வித்துட்டல, இதுக்கப்புறமும் எதுக்காக நீ இங்கே முத்துவையும் மீனாவையும் குறை சொல்லிட்டு இருக்கேன்னு அண்ணாமலை கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் மனோஜ் சொல்கிறாங்க, அது வந்துப்பா இன்னைக்கு என்னை பார்க்குறதுக்காக கஸ்டமர்ஸ் வந்திருந்தாங்க. வந்தவங்க ஏற்கனவே நம்ம கடை ஓப்பனிங்க்கு வந்திருந்தவங்க தான். ஏற்கனவே என்கிட்ட கடையை கொடுத்தாரு இல்லையா, அவருடைய பழைய கஸ்டமர்ஸ் தான். ரொம்ப நாள் அவங்க கூட பழக்க வழக்கத்தில் இருந்தவங்க. இந்த கடையை விட்டு போக முடியாமல் இப்போ நம்ம கடைக்காக அவங்க வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கு வந்திருந்தாங்க. வந்தப்போ தான் இங்கே கடை ஓப்பனிங்கில் முத்து மீனாவையும் பார்த்துருந்தாங்கல்ல, அதனால் அதை பற்றி பேசினாங்க. ஏன் இந்த ப்ரோக்ராம் டிவியில் ஓடினதை கூட பார்த்துட்டு என்கிட்ட கேட்டாங்க. சரி அது சந்தோஷமான விஷயம் தானே, அதை நினச்சிட்டு நான் பேசிகிட்டு இருந்த நேரத்தில் அவங்க தான் ஃபேமஸ் ஆயிட்டாங்களே, அப்படி இருந்தும் எதுக்காக இப்போ அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எதை சார் சொல்கிறீங்க, எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லி இங்கே நானும் கேட்டேன்ப்பா. அதுக்கு அவருங்க சொன்னாங்க, இல்லை உங்கள் தம்பியோட ஒய்ஃபை இப்போ நாங்கள் கோவிலில் தான் பார்த்துட்டு வந்தோம். ஒருவேளை பூ விற்கிற வருமானம் பத்தலைன்னு சொல்லி இந்த வேலையை வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஏன் நீங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கீங்க, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் செலவு கூட பண்ண மாட்டீங்களா? உங்கள் தம்பி டிரைவராக ஒர்க் பண்ணுறாங்க. உங்கள் தம்பியோட ஒய்ஃப் பூ கட்டி வித்துட்டு இருக்காங்க. அது போக அதில் வர வருமானமும் பத்தாம இப்போது கோவிலில் கூழு காய்ச்சி கூத்துற அளவுக்கு வந்துட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ தெரியல. பாவம் அவங்களுக்காக கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி என்னையே கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? இந்த முத்து மீனாவால் நான் எல்லா இடங்களையும் அசிங்கப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது. இந்த குடும்பத்துக்கு தேவையான செலவை நானும் தானே பார்த்துட்டு இருக்கேன். அதுக்காக அவர்கிட்ட எல்லாத்தையும் நான் படம் பிடிச்சு காட்டிட்டு இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி மனோஜ் ரொம்ப கோவப்பட, பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க, அதெல்லாம் நீ காதில் வாங்கிட்டு வந்து வீட்டில் இப்படி தான் பிரச்சனை பண்ணுவியான்னு எங்கள் மனோஜை பார்த்து அண்ணாமலை கேள்வி கேட்க, அதுக்கு விஜயா அவன் கேட்குறது சரிதானங்க, இவ எங்கே இப்போ இந்த பூக்கடை ஆரம்பித்தாலும் அன்னையிலேருந்து பிரச்சனை தான் நடந்துட்டுருக்கு. ஆரம்பத்தில் இந்த பூக்கடை இங்கே இருந்தது, அதுக்கப்புறம் அதையும் கைப்பற்றிட்டு போயிட்டாங்க. சரி அதோட விட்டுச்சு சனியன் பார்த்தா, அதுக்கப்புறம் இங்கே வண்டி வாங்கி கொடுத்து வண்டியிலே வச்சுட்டு இப்போ வீடு வீடாக போய் பூ வித்துட்ருக்கான். இதெல்லாம் உங்களுக்கும் அசிங்கம் தானே, நீங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டீங்களான்னு சொல்ல, பூ விற்கிறது என்ன அவ்வளோ கேவலமான வேலையா விஜயா? அதே பூவை தானே நீ தலையில் வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்க. அந்த பூவை தலையில் வச்சிருந்தா ரொம்ப வசந்தவங்க, அதே பூவை கட்டுறவங்க உனக்கு தாண்டவங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு விஜயா, எந்த தொழிலையும் குறைச்சி எடை போடக்கூடாது, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஆரம்பத்தில் உன் குடும்பம் எப்படி இருந்ததுன்றதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்ல, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் என் குடும்பத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு எங்கள் விஜயா கோவப்படுறாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் நம்ம வந்த நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நடக்க பழகிக்கோ. எல்லாரும் பிறக்கும்போதே பணக்காரவங்களா பறக்கிறது கிடையாது. எங்கேயோ சில இடங்கள் அந்த மாதிரி நடக்குதுன்னா அதுக்காக நம்ம குடும்பத்திலையும் மற்ற தொழிலை கேவலப்படுத்தி பேசுகிறத இதோடு நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லி எங்கள் விஜயாவை கண்டிக்கிறாங்க. அவர் கிடக்கிறாரு அப்படின்ற மாதிரி விஜயா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம இங்கே மீனாவை பார்த்து சொல்கிறாங்க, உன்னாலையும் புருஷனாலையும் தாண்டி இங்கே மனோஜோட வாழ்க்கையை கெட்டு போயிட்டுருக்கு. நீங்கள் பண்ணுற வேலையால் இங்கே அவனோட பிஸ்னஸ் எல்லாம் கெட்டு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்படி 4 பேர் அவர் வந்ததை வந்து பேசிகிட்டு இருந்ததை கேட்டாங்கன்னா என்ன ஆகுறதுன்னு சொல்ல, அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது தாமா சரி, 4 பேர் என்ன, அன்றைக்கி கடையில் இன்றைக்கி நிறைய பேர் கூட்டம் வந்திருந்தாங்க. அவர் பேசுகிறதை கேட்டதும் எல்லாரும் என்னையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்ல, பார்த்தில்ல அவன் சொல்கிறதை கேளு, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கான்றதை பாருன்னு சொல்ல, அத்தை
அவரோட தொழிலை நான் எதுவுமே கெடுக்கலையே. நான் எனக்கு தெரிஞ்ச வேலையை, எனக்கு பிடிச்ச வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். மற்றவங்களுக்காக அந்த வேலையை விட்டு கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்ல, இங்கே மனோஜ் உடனே கிளம்புறாங்க. மீனாவை பார்க்குறாங்க. ஏற்கனவே இந்த முத்து தண்ணி அடிச்சுட்டு வந்து ஓவர் பிரச்சனை பண்ணான். அவன் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அதுவே பெரிய பிரச்சனையானது. இப்போ அது போக உன்னால் நானும் பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? உன்னால் எனக்கு வர வேண்டிய கஸ்டமர்ஸ் இதனால் நட்டமாயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் மாதம் மாதம் 50,000 கொடுங்கன்னு சொல்லி கேள்வி மட்டும் கேட்குறீங்கள, அந்த பணத்தை நான் கொடுக்கணும்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒரு வேளை கொடுக்கலன்னா நிற்க வச்சு கேள்வி கேட்பீங்க. உங்களால் எனக்கு வர கஸ்டமர்ஸும் இந்த மாதிரி போயிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பேன்? அப்போ வந்து பணம் கொடுக்க அப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏங்க, உங்களுடைய ஒரு இயலாமைக்கு மற்றவங்களை காரணம் காட்டாதீங்கன்னு சொல்ல எங்கள் ரோஹிணி கோவப்படுறாங்க. என்ன மீனா, திடீர்னு உடனே இயலாமன்னு சொல்லிட்டீங்க? அவர் இயலாமையால் தான் இப்போ இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்காரான்னு சொல்ல, அவர் ஒன்றும் அவருடைய சொந்த காசை போட்டு எதையுமே முன்னேறி வரலையே. இப்போ வரைக்கும் மற்றவங்களோட பணத்தில் தானே வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல, என்னடி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு எங்கள் விஜயா கேட்குறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, ஆமாத்த, நான் சொல்கிறது உண்மை தானே. இப்போ வரைக்கும் அவருடைய சொந்த காசை போட்டு எதுவுமே பண்ணலை. ரோஹினுடைய அப்பா கொடுத்த பணத்தில் பிஸ்னஸ் ஆரம்பித்தார். அந்த பிஸ்னஸில் இது வரைக்கும் லாபம் எடுத்தாரோ இல்லையோ, நட்டமானதுனால என்னுடைய நகையை தான் எடுத்தார். இப்போ வரைக்கும் அவருடைய சொந்த பணம் இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்குன்னு கூட யாருக்கும் தெரியலன்னு சொல்ல, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தாங்க நான் சொல்கிறேன், என்னோட விஷயத்தில் நீங்களும் தலையிடாதீங்க, அதே போல் நானும் உங்களோட விஷயத்தில் தலையிட மாட்டேன். இதுக்கப்புறம் இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்கன்னு மீனா வந்துட்டு அங்கேருந்து போக, இங்கே உடனே மனோஜ் ஓடி போய் மறைக்கிறாங்க. இனிமேல் நீங்கள் பூவெல்லாம் விற்க போகக்கூடாது, பேசாமல் வீட்டில் இருந்து வீட்டு வேலையை மட்டும் கவனிச்சுட்டு இருந்தாலே போதும்னு சொல்ல, இதை கேட்ட மீனாவுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது. அதை சொல்கிறதுக்கு முதல்ல நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. டேய் மனோஜ், நீ பண்ணுறது ரொம்ப மோசம்டா நீங்கள் அண்ணாமலை சொல்ல, எங்கள் விஜயா வந்துட்டு இன்னைக்கு தாண்டா நீ சரியான விஷயத்த பண்ணுறேன்னு அவனுக்கு ஹோப் கொடுக்குற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தாண்டா நீ சரியான விஷயத்த பண்ணுறேன்னு விஜயாவும் மனோஜிட்ட சொல்ல, மனோஜ் நிற்கிறாங்க. டேய் மனோஜ், இனிமே அவள் பூ எடுத்துக்கிட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்ல, இதனால் இங்கே மீனா வந்துட்டு விஜயாவை பார்க்குறாங்க. எதனாலத்த நேற்று அவர்கிட்ட சொல்லி அவரை எங்கிட்ட வந்து பார்க்க சொல்லி அப்புறம் எங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை வந்ததை வச்சு சந்தோஷப்பட்டீங்க. இப்போது என் வேலையை கெடுக்கணும், நான் வேலைக்கே போகக்கூடாது, நான் வீட்டிலே இருக்கணும், அதுதான் உங்களோட ஆசைல்ல அப்படின்ற மாதிரி இங்கேருந்து மீனா கேட்குறாங்க. ஆமாண்டி, நீ எப்படினாலும் எடுத்துக்கோ, ஆனால் உன்னால் மனோஜுக்கு பிரச்சனை வருதுன்னா நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருப்பேன்னு சொல்ல, உங்கள் பையன் மனோஜாலையும் தான் எங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது. அப்போ நாங்கள் ஏதாவது சொன்னோமா? அவர் கோவில் வாசலில் போய் பிச்சை எடுத்தார், என்னுடைய நகையை திருடினார், இங்கே மாமாவோட 27 லட்ச ரூபா பணத்தையும் எடுத்துகிட்டு ஓடினாரு. இப்படி எல்லா திருட்டுத்தனமும் பண்ண அவர் நிறைய பிஸ்னஸ் பண்ணி முன்னேறலாம். இப்படி எதுவுமே இல்லாமல் நியாயமாக சம்பாதிக்கிறேன்னா இப்படி வேலைக்கு போகக்கூடாமல் தடுக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் யாருங்க, அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, என்ன மீனா இதுதான் சாக்குன்னு சொல்லி அவர் பண்ண தப்பையில் சுட்டி காட்டி பேசிகிட்டு இருக்கீங்களான்னு சொல்ல, நான் நேராகவே தானே ரோஹிணி சொல்கிறேன், இதில் சுட்டி காட்டுறதுக்கு எதுவுமே இல்லையே, உண்மையை தான் சொல்கிறேன், நியாயத்தை தான் சொல்கிறேன் அப்படின்னு எங்கள் மீனாவும் சொல்கிறாங்க. இங்கே யார் என்ன சொன்னாலும் நான் கேட்குற மாதிரி இல்லை. இவ்வளோ நாள் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு நான் பொறுமையாக போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லை மீறி என்னுடைய எல்லா விஷயத்துலையும் தலையிடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, அது மட்டும் இல்லாமல் எங்கள் மனோஜிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் வேலைக்கு போக பிடிக்கலைன்னா அவங்கள வீட்டில் இருக்க வைங்க, அதை விட்டுட்டு நான் போகிறத தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்னை கல்யாண மண்டபத்தில் விட்டுட்டு ஓடினா ஆளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. என்னை நம்பி என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்போ வரைக்கும் சந்தோஷமாச்சு வாழ்ந்துட்டு இருக்க என் புருஷன் சொல்லட்டும், அவர் சொல்கிறத வேணும்னா நான் கேட்டு நடந்துக்கிறேன்னு சொல்ல, ஆமாம் நீ கேட்குற லட்சணம் தான் தெரியுமே, அவன் தான் உன் குடும்பத்துக்கு அந்த கூழ் ஊத்துற ஃபங்க்ஷனுக்கு போகவே வேண்டாம்னு சொன்னான், ஆனால் அதை மீறி தானே நீ போனேன்னு சொல்ல, அத்தை அது எங்கள் 2 பேருக்கும் இடையில இருக்கிற தனிப்பட்ட விஷயம், புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாமல் கூட போவோம். அதில் 3ஆவதாக ஒரு ஆள், அதாவது சொந்த அம்மா அப்பாவாக இருந்தாலுமே சரி, அவங்க வந்து மூக்க நுழைக்கும் போது அந்த பிரச்சனை பெருசாகுமே தவிர அது அத்தோட சரியாக போகிறது கிடையாது. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தானே, எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் எந்த தைரியத்தில் இப்படி நீங்கள் முன்னாடி வந்து பேசுகிறீங்கன்றது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய் அதிர்ந்து போய் நிற்க, இங்கே மனோஜும் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து வீட்டு வாசலில் நிற்கிற முத்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு உள்ளே வராங்க. அப்போ தான் மனோஜ் வந்து சொல்கிறாங்க, டே உன் பொண்டாட்டி என்ன வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லுடா. அதான் பொண்டாட்டி வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே போகிறான்னு என்ன ஏதுன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டான்ல அப்படின்னு சொல்ல, அதை கேட்குறதுக்கு முதல்ல நீ யார் அப்படின்னு இங்கே மனோஜை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. மனோஜ் வந்துட்டு சொல்கிறாங்க, டேய் என்னடா நேற்று நீ போக வேண்டாம்னு சொன்னதுக்கப்புறமும் அவள் தம்பியோட ஃபங்க்ஷனுக்கு போனாங்கல்ல, இப்போ மட்டும் என்ன பூவு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க அம்மா தங்கச்சி அப்புறம் தம்பின்னு சொல்லி அங்கே தான் போய் உட்காந்துட்டு வருவா அப்படின்னு சொல்கிறாங்க. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். உன் பொண்டாட்டி இந்த பார்லர் அம்மாவும் தான் பார்லருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகுது, அது பார்லருக்கு தான் போகுதா இல்லை வேறு எங்கேயும் போகுதான்னு நீ பார்த்துட்டு இருக்கியா? அப்படி நான் எதுவும் பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொன்னேன்னா உனக்கு கோவம் வருமா வராதா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் முத்துவும். இதை கேட்ட மனோஜுக்கு பதிலே இல்லை. டே ஓடுகாலி, நீ என்னென்ன திருட்டு வேலை பார்த்துருக்குன்னு இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்படியெல்லாம் உனக்கு மானோ ரோஷம் எதுவுமே அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துடாதே. ஏன்னா உன்னை இந்த வீட்டில்
வீட்டில் அந்தளவுக்கு அசிங்கப்படுத்திருக்கேன், என் கை நீட்டி கூட அடைச்சிருக்கேன். அப்போல்லாம் கூட இந்த வீட்டில் அமைதியாக இருந்துட்டு இப்போ யாரோ ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வந்து இங்கே மீனா பற்றி பேசினாங்களாம், அதனால இவருக்கு கோவம் வந்துடுச்சான், அதனால் வீட்டில் வந்து சத்தம் போடுறாராம். டேய், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போடா, தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் மூக்க நுழைக்கிற வேலையை இதோட விட்டுடுன்னு சொல்ல. டே என்னடா, நேற்று தான் சண்டை போட்டுக்கிட்டீங்க, இன்னைக்கு இப்போவே இங்கே மீனாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன்னு சொல்ல. மீனா சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, அவளை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்கிறதும் போகணும்னு சொல்கிறதும் என்னோட விருப்பம். அதே போல் தான் அவளுக்கும் என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குது. எங்கள் 2 பேருக்கும் இடையில நீங்கள் ஏன் வரீங்க, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் தலையிடுறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே விஜயோட வாயை அடைச்சது மட்டும் இல்லாமல் மனோஜை பார்த்து கேட்குறாங்க. முதல்ல நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு, அதுக்கப்புறமா இந்த அதிகார திமிரெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், சரியா? அதுக்கு இடையில இந்த அதிகார பேச்சு திமிர பேச்செல்லாம் என்கிட்ட மீனா கிட்டே வச்சுக்காத அப்படின்னு எங்கள் மனோஜை பார்த்து திட்டுறாங்க முத்து. இப்படி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் வீட்டுக்கு வரும் இங்கே வெளியில் நின்று எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு இருக்கேன். யார் இவர் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எல்லாருமே திகச்சு போய் பார்க்க உள்ள வரும். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி முத்துவையும் கேட்குறாங்க, மனோஜையும் கேட்குறாங்க. நாங்கள் நல்லா இருக்கோம், ஆனால் நீங்கள் யாருன்னு சரியாக தெரியலேன்னு எங்கள் முத்து சொல்ல. என்னையே உங்களுக்கு சரியாக ஞாபகம் இருக்குமான்னு தெரில, ஆனால் உங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் நாங்கள் டிவியில் எல்லாமே பார்த்துட்டு தான் வந்தோம். இன்றைக்கி கூட உங்கள் ஒய்ஃப் மீனா கோவிலில் கூழ் கொடுத்துட்டு இருந்தாங்களே, அந்த கோவிலுக்கு நாங்கள் தான் ஃபேமிலியோடு வந்திருந்தோம். அப்போ கூட உங்கள் ஒய்ஃபை பார்த்தோம், அவங்க கையால் நாங்களும் கூட கூழ் வாங்கி தான் குடித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. என்னடா, நம்ம டிவியில் வந்தோம், 1,00,000 ரூபா ப்ரைஸ் வின் பண்ணணும், அதுக்கப்புறமா இங்கே நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டோம், இதை வச்சு வேறு வகையில் ஏதாவது சம்பாதிக்கலாம் அப்படின்னு கூட நினைக்காம உழைக்கிற உழைப்பை பற்றி யார் என்ன சொன்னால் என்ன, யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன, நம்ம உழைக்கிற உழைப்பு நமக்கு மட்டும்தான், அது மட்டும் இல்லாமல் அதில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. மற்றவங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி தான் ஆகணும்னு நினைக்கிறவங்க 2 பேருக்குமே நான் சல்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மீனா கோவிலுக்கு வந்துட்டு இருந்து போகும்போதும் பார்த்தேன், அவங்க பூ விற்கிற தொழிலை இன்னமும் பக்தி மயத்தோடு தான் பார்த்துட்ருக்காங்க. அதை எனக்கு பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நான் யாருன்னா, அந்த போட்டியை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணதே நான் தான், அந்த போட்டிக்கு ஓனரே நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து, ஓ அப்படிங்களா சார், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்ல. எனக்கு ஏன் சார் நீங்கள் நன்றி சொல்கிறீங்க, நீங்கள் உண்மையாக இருந்தீங்க, உண்மையாக ஜெயிச்சிங்க, அதுக்கான ஒரு பரிசு தான் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு, இதில் யாருக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மனோஜ், நீங்கள் பண்ண வேலையும் நான் டிவியில் பார்த்தேன். சரி, இந்த போட்டியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு நினச்சா, இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது ஒரிஜினலாகவே உங்கள் ஒரிஜினாலிட்டி இதுதான் அப்படின்றது. இப்போ நான் நேர்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களாக தான் இருந்தீங்க, அதே போல் முத்துவும் மீனாவும் அவங்களா நடந்துக்கிட்டாங்க, அதனால தான் அவங்க வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. இங்கே மனோஜ் ரோஹிணிக்கு செருப்படியாக இருக்க அப்படியே தலை குனிச்சு நின்றுட்டு இருக்காங்க. விஜயாவுக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியலை. அண்ணாமலை ரொம்ப சந்தோஷத்தோட இங்கே பார்க்க, அதுவும் இல்லாமல் ஸ்ருதியும் ரவியும் சிரிச்சபடி அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு இங்கே வந்து ஒரு முத்து மீனா பார்த்து சொல்கிறாங்க, இந்த கால தம்பதிகளுக்கு இடையில நிறைய பிரச்சனை, நிறைய சண்டை, நிறைய சந்தேகம், நிறைய நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, இது போன்ற பல விஷயங்களால் பல பேர் கோர்ட்டு வாசல் ஏறி நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் நல்ல தம்பதிகளாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. பல பேருக்கு எடுத்துக்காட்டாக இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. அதோடு அதாவது நம்ம அரேஞ்ச் பண்ண இந்த ஷோக்கு வந்தவங்க இப்படி ஜொலிக்கிறத பார்க்கும்போது எனக்கும் மனசுக்கு நிறைவாக தானே இருக்குது. அப்படிப்பட்டவங்க ஏன் கஷ்டப்படணும்னு கூட எனக்கு தோணுச்சு. அதனால தான் உங்களை நேரில் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். அந்த ஷோவில் நீங்கள் ரூம் கட்டுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சுட்டு இருக்கதா சொன்னீங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்புக்கு என்றைக்குமே பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வகையில் உங்களுக்காக நான் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த உதவியை நீங்கள் மறக்காமல் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட முத்து உடனே சொல்கிறாங்க, இல்லை சார், நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அந்த கஷ்டத்தில் அந்த ரூமை கட்டும்போது தான் அதோட சந்தோஷமே தனி. இப்படி நீங்கள் சும்மா கொண்டு வந்து கொடுக்குற பணத்தை வச்சு நாங்கள் அதில் எந்த ஒரு பயனும் இல்லாமல் அதை நாங்கள் செய்யும்போது அதோட வலி வேதனை எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அதை பார்த்து அந்த வலி கஷ்டத்தோட கட்டும்போது அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது சின்ன ரூமாகவே இருந்தாலும் சரி, அது பெரிய சொர்க்க மாதிரி. அதனால் நீங்கள் செய்கிற இந்த உதவியை நான் மறுக்கிறதுக்கு என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு எங்கள் முத்து சொல்ல. இந்த பெரிய மனசு தான் உங்களை வேறு இடத்துக்கு கொண்டு போக போகுது அப்படின்னு எங்கள் முத்து மீனாவை பார்த்து சொல்கிறாங்க. அதே நேரம் உங்கள் மனைவி மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செயலுமே உண்மையிலேயே எனக்கு நானே என்னை சின்ன வயசில் பார்த்த மாதிரியும் என் குடும்பத்தை கூட நான் இருக்க மாதிரியான ஒரு ஃபீலை தான் கொடுக்குது. நீங்கள் மென்மேலும் வளர்ந்து வருவீங்க, ஆனால் அதுக்காக நான் ஏதாவது செய்யாமல் இருக்கக்கூடாதுல்ல, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு உதவியை செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேணாம் பரவாயில்ல சார், எங்கள் முத்து சொல்ல, பணமாக கொடுத்தா ஏற்றுக்க மாட்டீங்க, ஆனால் அதுவே ஒரு வேலையாக உங்களுக்கு கொடுத்தா அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும்னு அந்த போட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணவரும் சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் முத்து மீனா ஆச்சரியத்தோடு பார்க்க,
இங்கே ரோஹிணி மனோஜ் ரொம்ப தலைகுனிவோடு நிற்கிறத பார்த்துட்டு இங்கே வந்திருக்க அந்த ஓனர் சொல்கிறாரு, இந்த பூக்கட்டுற தொழிலை கேவலமாக பேசுகிற பல பேருக்கு மத்தியில் இதே பூக்கட்டுற தொழிலை வச்சு நீங்கள் முன்னேறி வரதான் போகிறீங்க மீனா. அதுக்கான ஒரு ஏற்பாட்டை உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்ல முத்து ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. என்ன சார் அது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்க இங்கே மீனாவை நின்றுட்டு இருக்க மீனாகிட்டையும் முத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க, நீங்கள் இப்போது அதாவது வீடு வீடா தெரு தெருவாக போய் பூ விற்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு கீழே ஒரு 4-5 பேரை வச்சு அது மூலமாக பூவை நீங்கள் வந்துட்டு சேல்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நீங்கள் அதிக அளவில் சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அந்த அளவுக்கெல்லாம் எங்களுக்கு வருமானம் பத்தாது சார். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களே சம்பாதிச்சிட்ருவோம். கார் ஓட்டுறது, பூ கட்டுறது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கவும் ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்ல, இப்படி ஆரம்பித்து நீங்கள் எப்போ சேர்த்து எப்போ நீங்கள் மாடியில் வீடு கட்டுறது, அதுக்கு தான் நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க அந்த ஓனரும் சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் ஒரு கடையை வாடகைக்கு கொடுக்குறேன். அந்த கடையை நீங்கள் வாடகைக்கு எடுத்து அதில் நீங்கள் பூ கட்டி வியாபாரமும் செய்யலாம். உங்களுக்கு கீழே ஆளையும் நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது மாதிரி வேலை கிடைக்காத பல பேர் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நீங்களும் இது மூலமாக சம்பாதிக்கலாம், 4 பேருக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்ல, இதை கேட்ட முத்துவுக்கும் மீனாவுக்கு இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்ற மாதிரியும் தோணுது. அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கவர் சொல்கிறாரு, நாளைக்கு நீங்கள் வீடு கட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிங்க. உங்களுக்கு பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக அதில் எந்த ஒரு தடங்களும் இருக்காது. அதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட முத்து மீனா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அவரும் வந்துட்டு சொன்னவர், இங்கேருந்து கிளம்பும் போது உண்மையான உழைப்புக்கு என்றைக்குமே மதிப்பு அதிகம்தான். அதனால உங்களோட உழைப்பை என்றைக்கு குறைச்சி எடை போடாதீங்க. மற்றவங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. பேசுகிறவங்க நல்லா உயர்ந்து போகிறாங்களா கீழ்ந்து தாழ்ந்து போகிறாங்களான்றதை நீங்களும் பொறுத்திருந்து பாருங்கன்னு எங்கள் மனோஜ் ரோஹிணிக்கு நல்ல செருப்படி பதிலாக கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு அவரும் கிளம்பி போக, இங்கே உண்மையிலேயே மனோஜ் ரோஹிணி விஜயாவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாகவும் அசிங்கமாகவும் போயிடுது. வந்திருக்கு ஒரு முன்னாடி எங்கள் அண்ணாமலையும் நான் சொன்னதை தான் அவரும் சொல்லிட்டு போகிறாரு. உண்மையிலேயே உங்களுடைய உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைச்சது தான் இந்த வாய்ப்பு. இதை நழுவ விடாதீங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கு இது கிடைச்சிருக்கு. இதை வச்சு முன்னேறி மேலே போக பாருங்க. முத்து, கண்டிப்பாக உனக்கு இதுக்காக தான் சொல்கிறேன். இன்னைக்கு கோவிலுக்கு போனதுக்காக எங்கள் மீனாவை திட்டினியே, மீனா கோவிலுக்கு போனதுனால தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. அதை நினச்சி சந்தோஷப்படு. என்றைக்குமே கடவுள் தப்பான கணக்கை போட்டு கொடுக்க மாட்டார். நீ அதை நினச்சினா சந்தோஷமாக இருக்கலாம். மற்றவங்க பேச்சை கேட்டனா அது பிரச்சனையில் தான் போய் முடியும்னு எங்கள் விஜயாவை பார்த்து சொல்லிட்டும் போகிறாரு அண்ணாமலை. அதுக்கப்புறம் தான் பண்ண தப்பை நினச்சி முத்துவும் வருந்துறாரு. இங்கே மீனா கிட்ட வந்து பார்த்துட்டு மீனாவை சிரிச்சிட்டு அவங்க 2 பேரும் உள்ளே போக, இங்கே 3 பேருக்கும் ரொம்ப கஷ்டமாயிருது. இப்படி வந்திருக்கவங்க முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டு போகிற அளவுக்கு ஆயிடுச்சேன்னு நினச்சி தலை குனிஞ்சு நிற்க, என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரே அப்படின்னு நினச்சி இங்கே மனோஜ் நிற்க, இங்கே மனோஜை பார்த்து முறைக்கிறாங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணி இப்போ பாரு அது எங்கெங்கேயோ போயிடுச்சுன்னு எங்கள் ரோஹிணியும் கோவப்பட, நானும் அவரை வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் வர நேரத்தில் நீ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தல அப்படின்னு எங்கள் ரோஹிணி கோவப்பட்டு உள்ளே போக, எங்கள் விஜய் மனோஜும் எதுவுமே பேச முடியாமல் தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க.